யாருமே எதிர்பார்க்குறது அந்த சமயத்தில் சூப்பர்மேன் ட்ரெய்லர் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல் சூப்பர்மேன் ட்ரெய்லரை ரைட் டவுன் பண்ணிடுவோமா? ஸோ ட்ரெய்லர் ஓப்பனிங் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா லூயிஸ் லேன் நீ எனக்கு சூப்பர்மேனாக இன்டர்வியூ கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு சூப்பர்மேனும் ஆரம்பத்தில் ஓகே சொல்லுவார். ஆனால் அவர் போக போக இந்த 2 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற வேறுபாடு அண்ட் 2 கேரக்டர்ஸோட ரைட்டிங் என்ன மாதிரி இருக்குங்கிறத இந்த ஷார்ட் வந்து தெரிவிக்கும். அதாவது நீ ஒரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த சமயத்தில் சூப்பர்மேன் வந்து நான் காப்பாற்றிருக்கேன்ல அதை என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துவார் ஃப்ரஸ்ட்ரேஷனில். ஸோ இதுலேயும் சூப்பர்மேனோட கேரக்டர் தெளிவாக தெரியுது. தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா கூட அதை பற்றி கூட கவலைப்படாமல் எந்த மூலையில் எவனா ஒருத்தனுக்கு நான் ஆபத்து அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் சொல்லி கூப்பிட்டானா கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர்மேனோட கொள்கை. அண்ட் அந்த வார் சீக்வன்ஸையுமே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம லெக்ஸ் லூத்தரோட வில்லனிசம் தன்மையுமே தாறுமாறாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 டெய்லர்லையுமே அவரோட ப்ரெசன்ஸுங்கிறது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் இருக்கிற பக்கம் அந்த வார் சீக்வன்ஸை காமிக்கும் போது சூப்பர்மேன் யார்கிட்டையோ அடி வாங்கி செமையாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பாசிபிளி அது வந்து கைஜி ஃபைட்டாக இருக்கலாம். சூப்பர்மேன் சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் வந்து கைஜி ஃபைட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா அது இன்ஜினியர் ஃபைட்டாக கூட இருக்கலாம். இன்ஜினியர் ஃபைட் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்டாக கூட இருக்கலாம். யூலிசிஸ் மேன் அல்ட்ராமேன் கூட நடக்கிறது தான் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அல்ட்ராமேன் ஷீல்டு தூக்கி வீச அதை நம்ம சூப்பர்மேன் எப்படியோ டேக் டவுன் பண்ணுறாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் பேட்டலாக இருக்குன்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறேன். அப்படின்னா சூப்பர்மேனை பேஸ் பண்ணி ஒரு அரெஸ்டிங் சீக்வன்ஸுமே இருந்திருக்கணும். அதாவது இதை ஆர்டராக சொல்லணும்னா வந்து நம்ம சூப்பர்மேன் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அதாவது அந்த காப்பாற்றுவார் ஒரு சின்ன பொண்ணை அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு 10 நிமிஷம் அவங்க அப்பா கூட பேசுகிறது இந்த மாதிரி படம் போகும். ஆஃப்டர் லெக்ஸ் லூத்தர் என்ட்ரி இந்த பக்கம் வந்து இந்த படம் வேறு மாதிரி கோணத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஹாக் கேல் இந்த ஆல்ரெடி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சூப்பர் ஹீரோவுக்கும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கூப்பிட்டு போங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கைஜி ஃபைட் கைஜி ஃபைட் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்து அது கைஜி ஃபைட்டாக தான் இருக்கணும். பட் ஸ்டில் யூலிசிஸ் மேன் அல்ட்ராமேனோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கைஜு ஃபைட் தான். கைஜு ஃபைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கைஜு ஃபைட் நடந்து அதில் ஏகப்பட்ட டேமேஜஸ் நடந்து அப்படின்னா அந்த வார் சீக்வன்ஸ்லேயே ஏகப்பட்ட டேமேஜஸ் நடந்து சூப்பர்மேன் எல்லோரும் கல் எடுத்து அதாவது காஃபி கப் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை மண்டையிலே எரிஞ்சு எல்லோரும் சூப்பர்மேன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சூப்பர்மேன் இந்த லெக்ஸ் லூத்தரோட நிறைய ஆபத்துகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மோஸ்ட்லி அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இருந்ததுன்னா சூப்பர்மேன் மறுபடியும் கம்பேக் கொடுக்குற மாதிரி காமிக்கப்படுது. சூப்பர்மேன் ஹே படி அவன் மறுபடியும் ஹீஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார் லெக்ஸ் லூத்தர். ஸோ அவர் மறுபடியும் பார்க்குறாருங்கிறத இந்த இடத்துல காமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஹே படி லுக் இட் அப்படின்னு அதாவது என்னை பாரு அப்படின்னு சொல்லுவார். அது வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைனா அல்ட்ராமேன் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்தில் ஃபைனல் ஃபைட்டு அல்ட்ராமேன் ஃபைட் வந்து தொடர்ந்து நடக்குது. அதுக்கப்புறம் எப்படி சூப்பரான எல்லோரும் மெட்ரோபாலிஸை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. இதுதான் அந்த படத்தோட ஸ்கிரிப்டில் ஃபார்மெண்ட்டாக இருக்கணும். பாப்போம் ஜேம்ஸ் கன் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருக்காரான்ட்டு. பீஸ் மேக்கர் சீசன் 2 டீசரு அப்படி இல்லைனா பீஸ் மேக்கர் சீசன் 2க்கான ஏதோ ஒரு இல்லை அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பீஸ் மேக்கர் ட்ரெய்லரில் இந்த பக்கம் வந்து இந்த ஹாக் கேர்ள் அண்ட் க்ரீன் லேண்டன் எப்படி இந்த பக்கம் இந்த பீஸ் மேக்கரை மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மெட்டாக இருக்கும். இதில் நான் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்க மாட்டேன். அண்ட் ஃப்ரேமை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஃப்ரேம்ஸ் தான் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாசிபிளி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்கலாம். பாசிபிளி யாருக்கு தெரியும், இந்த படத்தில் பேட்மேன் கூட வரலாம். சும்மா ஒரு கெஸ் தான்.
ஸோ இது வந்து சின்னதாக நான் வந்து சொல்கிறது தான். அதை தாண்டி யுலிசஸ் மேன் அல்ட்ராமேன்னு சொல்லி இருக்குதுன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட் இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மேட்ச் பண்ணி ஆல்ரெடி நம்ம ட்ரைலர் ஒன்லி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த அல்ட்ராமேன் கிட்ட அடி வாங்கி படுத்துருக்கிற அந்த சீக்வன்ஸ் தான் பாசிபிளி இந்த பக்கம் இந்த ரோபோட்ஸ் லெக்ஸ் லூத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தர் தான் சூப்பர்மேன் பண்ணுற அந்த விஷயம் சூப்பர்மேன் பண்ணதாக சொன்ன அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும். பாசிபிளி அல்ட்ராமேனையே அவர் யூஸ் பண்ணி ஏன் பண்ணியிருக்கக்கூடாது? சூப்பர்மேன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அல்ட்ராமேனை ஏன் வந்து நான் உருவாக்கியிருக்கிற ஒரு புது ரோபோட் அப்படின்னு சொல்லி வந்து பாசிபிளி வந்து சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைனா சூப்பர்மேனோட ரோபோட்ஸை கண்ட்ரோல் எடுத்து சூப்பர்மேனோட அந்த ரோபோட்ஸோட மைண்டை கண்ட்ரோல், அதாவது அந்த கிரிப்டனைட் ரோபோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கிரிப்டானோட ரோபோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இங்கே இல்லை. அப்படி பார்க்கும்போது சூப்பர்மேனோட டிஎன்ஏ வச்சு உருவாக்கப்பட்ட அல்ட்ராமேனை சூப்பர்மேன் தான் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியும் மக்களோட மனசை கழிச்சிருக்காரு. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஸோ மேக்ஸிமம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஜேம்ஸ் கன் ஏதோ புதுசாக வச்சுருக்காரான்ட்டு.